இறையேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் ஆசீர்வாதங்களும் செபங்களும் உரித்தாகுக. என் இனிய உறவுகளே, இன்றைய நற்செய்தியானது நாம் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் என்பதை சுட்டி காட்டி நிற்கின்றது. இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம், என் விண்ணக தந்தை நடாத எந்த நாற்றும் வேரோடு பிடுங்கப்படும் என்ற வார்த்தையை நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம். இந்த நற்செய்தியில் இருந்து எங்களுக்கு கொடுக்கப்படும் செய்தி யாதெனில் அல்லது அழைப்பு யாதெனில், நாங்கள் வெளிவேடமற்ற கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் என்பதாகும். அத்தோடு இன்றைய நாளிலே எது ஆண்டவரால் எங்கள் இயேசுவால் நடப்பட்ட நாற்றுக்கள், எவை எங்கள் ஆண்டவரால் நடப்படாத நாற்றுக்கள் என்பதை நாங்கள் கண்டுபிடிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எங்கள் வாழ்விலே நாங்கள் பிறக்கும் போதே ஆண்டவரால் நடப்பட்ட பல நாற்றுக்கள் உள்ளன. உண்மை மனிதர்களாக வாழ்வது, அன்பு மிக்கவர்களாக, பொறுப்புள்ளவர்களாக வாழுவது, இவை அனைத்தும் எங்கள் ஆண்டவர் இயேசுவால் எங்களுக்கு நடப்பட்ட நாற்றுக்களாக இருக்கின்றது. அதே நேரத்திலே 3 விஷயங்களை இன்றைய நற்செய்தியிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம். முதலாவது, வெளிவேடம் அற்ற வாழ்க்கை. இந்த திருவிவிலியத்தில் நாங்கள் பார்க்கலாம், பரிசேயர்கள் எவ்வாறு வெளிவேடமாக இருந்தார்கள் என்பதை பல இடங்களில் வாசிக்க கேட்கின்றோம். சடங்கு சம்பிரதாயங்கள் மட்டுமே அவர்கள் கண்களில் புலப்பட்டவையாக இருந்தது. சாப்பிட்றதுக்கு முதல் கை கழுவணும், அல்லது ஒரு விருந்தினருக்கு போனால் காலை கழுவணும், அன்று நிறைய சடங்குகள் இருந்ததை நாங்கள் கவனிக்கலாம். அதே போன்று இன்றைய நாட்களில் நாமும் நவீன பரிசேயர்களாக பல நேரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆலய திருவிழா ஆண்டா இத்தனை அடியில் கொடிமரம் ஏற்றணும், இந்த ரோட்டில் எவ்வளவு லைட் போடணும், என்ன அன்னதானம் கொடுக்கணும், எப்படி நாங்கள் இந்த திருவிழாவை எல்லாருமே பார்த்து வியக்கிற வகையில் கொண்டாடணும் என்று மட்டும்தான் நாங்கள் நினைப்போம். ஆனால் இந்த திருவிழாக்கள் எதற்காக கொண்டாடப்படுகின்றது, அவற்றின் உண்மையான அர்த்தம் என்ன, அவற்றின் உண்மையான ஆன்மீகம் என்ன, அவற்றின் உண்மையான அழைப்பு என்ன என்பதை மறந்து நாங்கள் வெளிவேடத்தனமாக வாழ்வதை பார்க்கின்றோம். சடங்கு சம்பிரதாயம் மட்டும்தான். யார் வாசிக்கலாம்? இந்த திருப்பலியில வாசகங்கள் யார் வாசிக்கலாம்? முன்னுரை யார் வாசிக்கலாம்? இந்த சாதியா அந்த சாதியா, இந்த இடமா அந்த இடமா என்று நாங்கள் பல வரமுறைகளை வைக்கும் மனிதர்களாக வாழ்கின்றோம். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாமும் இயேசுவின் காலத்தில் இருந்த சில பரிசேயர்களைப் போலவே இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதோடு இந்த நற்செய்தியிலே நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம், பிடுங்கப்படும், வேரோடு பிடுங்கப்படும் என்ற வார்த்தையை நாங்கள் கேட்கின்றோம். மேலோட்டமா கொண்ட புடுங்கினா அது திருப்பியும் வளரும். எங்களோட வாழ்க்கையில நாங்கள் என்னென்ன நாற்றுக்களை, தேவையில்லாத நாற்றுக்களை நாங்கள் வேரோடு பிடுங்க வேண்டும் என்பதை இந்த நாளிலே முடிவெடுப்போம். பிடுங்கப்படுதல் என்பது தண்டனை அல்ல, அது தூய்மைப்படுத்தல். இந்த விவசாயத்தில் இருக்கிறார்களுக்கு தெரியும், இந்த விவசாயத்தில் ஒரு நாற்றை எப்படி அவங்க எடுப்பாங்களண்டு. ஒரு பயிர் நல்லா வளரணுமெண்டா தேவையில்லாத நாற்றுக்களை களைவாங்க. அதே போன்று எங்களோட வாழ்க்கையில் இருக்கின்ற தேவையற்ற பொறாமை, ஈகோ, நான் தான் என்கின்ற அந்த கர்வம், பழி வாங்கும் எண்ணங்கள், சுயநலம், போட்டி மனப்பான்மை போன்ற தேவையற்ற நாற்றுக்களை பிடுங்க ஆண்டவரிடம் மன்றாடுவோம். சிறப்பாக இன்றைய நாளிலே குருக்களின் பாதுகாவலரான யோன் மரிய வியானியின் திருவிழாவை கொண்டாடும் இந்த நாளிலே அனைத்து குருக்களுக்காகவும் நாங்கள் செபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.